இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐஎன்எஸ் துனாகிரி. ஐஎன்எஸ் துனாகிரிங்கிறது வந்து ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஸ்டெல்த் ஃப்ரிகேட் ரக போர்க்கப்பல் ஆகும். இது வந்து எதற்காக யூஸ் ஆகுதுன்னா, இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து எதிரி நாடுகளின் ரேடார்களில் மண்ணை தூவி ரகசியமாக செயல்படும் திறன் கொண்டது. இது வந்து பாத்தீங்கன்னா நவீன ஏவுகணைகள், நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட சென்சார்களையும் கொண்டுள்ளது. லேட்டஸ்டா தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை முதற்கொண்டு இந்த கப்பல்ல வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அட்வான்ஸா செயல்படும் திறன் கொண்டது கூட. நவீன ரேடார்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்கெங்க என்னென்ன ஷிப் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை நோக்கி வர்றது எல்லாமே இப்போ கரெக்டா கணிக்குது. ரெண்டாவது ஷிப் என்னன்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் சென்சோடாக். இது ஒரு லார்ஜ் ஷிப் அப்படிங்கலாம். கடல்சார் வரைபடங்களை தயாரிப்பதற்கும் கடலுக்கு அடியில் உள்ள பகுதிகளை ஆராய்ச்சி செய்வதற்கும் இது வந்து பெரிதும் உதவும். கடல்சார் ஆய்வுக்கும் கடல்சார் பாதுகாப்பிற்கும் கண்காணிப்பிற்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் உதவக்கூடிய பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இனி உள்ள ஃபியூச்சருக்கு இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் அக்ரே. இதோட பயன் என்ன? இது பாத்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்பாங்க. இதனை வந்து ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்டபிள்யூசி அப்படின்பாங்க. ஆழமற்ற கடற்பகுதியில் உள்ள சப்மரைன்களை வந்து கண்டறியவும் அதனை கண்டறிந்து அழிப்பதற்கும் இது உதவுகிறது. அது மட்டும் இல்லாம கடலோர பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் இது வந்து இந்தியன் நேவிக்கு வந்து உதவும். இது முக்கியமான கப்பல். ஏன்னா இப்போ உள்ள வார்ஃபேர் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து நம்மள மாதிரி இந்திய ஓஷன் எல்லாம் பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷிப் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்மளோட இந்தியன் ஓஷன்ல வந்து நம்மளோட கை தான் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்மளுக்கு இந்த கப்பல்லாம் தேவை. ஒரு 10 வருஷத்துல இன்னும் ஒரு 300 ஷிப் கூட தயாரிக்கணும். ஏன்னா அந்த லெவலுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இனி இப்போ வந்து ஆரம்பிக்கிறது வந்து இன்னும் இந்த ஃபியூச்சர்ல கூட நம்ம இதுக்கு டபுள் மடங்கா ரெட்டிப் பண்ணணும். அப்பனாதான் நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட நேவி வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேவியா இருக்கும். ஆத்ம நிர்பர் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டதாகும்.